ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்னும் சில ஆண்டுகளிலேயே சென்னையின் மொத்த நிலப்பரப்புல 10% அதிகமான நிலப்பரப்பு கடல்ல மூழ்கி போயிடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் விஞ்ஞானிகளும் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. புவி வெப்பமடைதல் காரணமா கூடிய விரைவிலேயே உலகின் பல்வேறு கடலோர பகுதிகள் மொத்தமா கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளது என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில இந்த புவி வெப்பமடைதல் காரணமா இந்திய கடலோர பகுதிகளுக்கு அதிக ஆபத்து இருக்கிறதாகவும் அதுலயும் குறிப்பா சென்னையின் கடலோர பகுதிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதற்கு 75% வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே இன்னைக்கு பூமியில நடக்கும் பல காலநிலை மாற்றங்களுக்கு இந்த புவி வெப்பமடைதல் தான் காரணம். சரி, புவி வெப்பமடைதல் அப்படின்னா என்ன? அதனால எப்படி கடல் நீர் மட்டம் உயரும்? உண்மையிலேயே இதனால இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பூமி வெப்பமடைவதால் கடல் நீர் மட்டும் எப்படி உயரும் என்பதை பத்தி பார்க்கலாம். பூமியின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பது தான் புவி வெப்பமடைதல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதனால ஏற்படுது அப்படின்னா, தொழிற்சாலைகள், வாகனங்கள், மின்சாரம் தயாரிக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள், எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ ஆகியவற்றிலிருந்து வெளியேறும் மாசுபாடு, கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லப்படுற கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற ஆபத்தான வாயுகள் பூமியுடைய வளிமண்டலத்துல கலந்து பூமியை சுற்றி ஒரு போர்வைய போல படர்ந்து கிடக்கு. இதனால சூரிய ஒளி பூமியில பட்டு அந்த ஒளி மீண்டும் விண்வெளிக்கு திரும்பும் அல்பீடோ எஃபெக்ட் தடைபடுது. அல்பீடோ எஃபெக்ட்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மேல சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது. உதாரணத்துக்கு ஹை ஆல்படோ சர்ஃபேஸ்னு சொல்லப்படுற பனி மற்றும் பனிக்கட்டிகள் மேல சூரிய ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பூமியா குளிர்விக்கும். அதே நேரத்துல லோ அல்பேடோ சர்ஃபேஸ்னு சொல்ல போற கடல்கள் மற்றும் காடுகள் மேல சூரிய ஒளி படும்போது அது அதிக சூரிய ஒளியை உறிஞ்சு பூமியை வெப்பமடைய வைக்கும். இதனால அதிகப்படியான வெப்பம் பூமியிலே தங்குற இந்த நிகழ்வை தான் புவி வெப்பமடைதல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த புவி வெப்பமடைதல்னால ஆண்டார்டிகா, ஆர்டிக் போன்ற பகுதிகள் இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடல் நீர்ல கலந்து கடலோட நீர்மட்டம் அதிகரிச்சு கடலோர பகுதிகள் எல்லாம் கடல்ல முழுகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த புவி வெப்பமடைதல் காரணமா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சீ வாட்டர் என்கிற கடல் நீர் விரிவடையும் நிகழ்வு ஏற்படுது. இந்த நிகழ்வு எதனால் ஏற்படுதுன்னா, அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக கடல் கொதிச்சு அது மேலே உயரும். இதனால கடல் நீர் மட்டும் உயர்ந்து கடலோர பகுதிகள் கடலை முழுகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்ப உலகம் முழுவதும் இருந்துகிட்டு வர அதிகப்படியான புவி வெப்பமடைதல் காரணமா 2050ஆம் ஆண்டுக்குள்ளேயே கடல் மட்டம் 4.8 மீட்டர் உயரம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில உலக அளவுல இதுவரைக்கும் இல்லாத அளவு கடல் நீரின் மட்டும் அதிகரிச்சிருக்குன்னு அமெரிக்கா விஞ்ஞானி ஆய்வு மையமான நாசாவும் எச்சரித்துள்ளது. நடந்த 2024ஆம் ஆண்டுல கடல் நீர் மட்டம் 0.43 சென்டிமீட்டர் உயரம்னு கணக்கிடப்பட்டிருந்த நிலையில எதிர்பார்த்ததை விட அதிகமா 0.59 சென்டிமீட்டராக வளர்ந்திருக்குன்னு நாசா தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1993 இருந்து 2024 வரைக்கும் கடல் நீர் மட்டம் 10% உயர்ந்திருக்கு அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க. இதே நிலை அதிகரிச்சா உலகில் உள்ள பெரும்பாலான கடற்கரை நகரங்கள் கடலில் மூழ்கும் ஆபத்து உள்ளதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மேலும் கடல் மட்டம் உயர்வதால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்ங்கிறத பத்தி பெங்களூரை சேர்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையமான CSDEB ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல கடல் மட்டம் உயர்வதால் உலகின் மற்ற கடலோர பகுதிகளை காட்டிலும் இந்திய கடலோர பகுதிகளுக்கு தான் அதிக அபாயம் இருப்பதா அந்த இவ்ளோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆய்வுல கடல் நீர் மட்டும் உயர்வதால் சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மும்பை, திருவனந்தபுரம், கொச்சி, மங்களூரு, விசாகப்பட்டினம், கோழிக்கோடு, ஹால்டியா, பனாஜி, உடுப்பி, பிரதீப், யானம் ஆகிய இந்திய கடற்கரை நகரங்களை சேர்ந்த கடலோர பகுதிகள் எல்லாம் கடலை முழுகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சென்னையில இருக்கிற அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா,
தீவுத்திடல் மயிலாப்பூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் நினைவு சின்னம், பள்ளிக்கரணை, ஈரநிலம் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகள் கடல்ல முழுகம் அப்படின்னு CSDEP ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 2040ஆம் ஆண்டுக்குள்ள தூத்துக்குடி மற்றும் சென்னையின் 10% கடலோர பகுதிகள் கடல்ல மூழ்கும் அப்படின்னு 2100ஆம் ஆண்டு கன்னியாகுமரியின் கடல் மட்டம் 74.7 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரம்னு அந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடல் நீர் மட்ட உயர்வால் ஏற்படும் பாதிப்பு குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2050ஆம் ஆண்டுக்குள்ள தமிழக கடலோர பகுதியில 19.2 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வு ஏற்படலாம் எனும். இதனால சென்னை நகர்ல மட்டுமே சுமார் 6120 ஹெக்டேர் நிலப்பகுதி கடலுக்குள்ள மூழ்கிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானியான சந்திரசேகரன், இதனால சென்னைக்கு தான் அதிகம் பாதிப்பு ஏற்படும். சென்னையை பொறுத்தவரை கடலோர பகுதிகள் 76% கடல் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது. இதனால இந்த இடங்கள் மக்கள் வாழ தகுதியே இல்லாத இடங்களாக மாறிடும் அப்படின்னு அந்த இடத்தை விட்டு வேற இடங்களுக்கு செல்வதே தவிர மக்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த கடல் மட்டும் வைத்துக்கொண்டே போகும்போது வானவியல், சுகாதாரம், சுற்றுலா, நீர் வளங்கள், விவசாயம் போன்ற துறைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கடல் மட்டம் உயர்வதை தடுக்கணும்னா புவி வெப்பமடைவதை குறைக்கணும். புவி வெப்பமடைவதை குறைக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற அபாயகரமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் பயன்பாட்டை குறைக்கணும். அதுக்கு நம்ம தொழிற்சாலைகள் வாகனங்களை குறைவாக பயன்படுத்தணும். முக்கியமா அதிகப்படியான மரங்களை நடணும். இது கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடும். இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமா மட்டுமே புவி வெப்பமடைகள் நம்மளால தடுக்க முடியலனாலும் கட்டுப்படுத்த முடியும் மற்றும் கடல் நீர் மட்டம் உயர்வதையும் கட்டுப்படுத்த முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.